Welcome to Teachers Care Academy. PGTRB Physicsல Unit 7 Solid State Physics இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wave equation of an electron in a periodic potential பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாகவே ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த தியரி சென்டென்சஸ் வச்சு ஈக்குவேஷன்ஸை கேட்பாங்க. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் இருக்கணும். என்னடா கேஸஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் பிளேன் வேவ்ஸ் அண்ட் த எனர்ஜி பேண்ட்ஸ் ஆர் பேரபோலிக். பேரபோலிக் இந்த சென்ஸ் நம்ம முந்தின க்ரௌனிங் பென்னி மாடல்லையே பார்த்தோம். பேரபோலா கண்டிஷன் வந்து இதுதான் பேரபோலா கண்டிஷன் பார்த்தோம். ஒன்ஸ் பேரபோலா கண்டிஷன் வந்து இகே டயக்ராமுக்கு நம்ம போட்டு பார்த்துருப்போம். திஸ் இஸ் ஃபார் இ எனர்ஜி கே வேவ் வெக்டருக்கு டயக்ராம் போட்டிருப்போம். அப்போ நமக்கு கிடைக்கிற கர்வ் வந்து பேரபோலா கர்வ். அதில் எனர்ஜி யூ1ங்கிற எனர்ஜி ஜீரோவாக இருக்கும்போது சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கன்சிடர் பண்ணக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிளேன் வேவ்ஸ் அண்ட் எனர்ஜி பேண்ட்ஸ் வந்து பேரபோலாவாக இருந்தால் வேவ் ஃபங்க்ஷன் சை எப்படி இருக்கும், அண்ட் தென் யூ1 அப்படிங்கிற இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேரபோலிக் சிம்பிளி பேரபோலிக்னா யூ1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சை ஈக்குவல் டு a e power I into kx minus alpha t omega t and e எனர்ஜி வேல்யூ வந்து இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். க்ரோனிங் பென்னிங் மாடல் பிரில்லோயின் ஜோன்ஸில் பார்த்துருப்போம். h²k²/2mனு பார்த்துருப்போம். இப்போ u1 வந்து ஈக்குவல் டு 0னா இது வந்து பேரபோலா ஷேப்பில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது சப்போஸ் u1 நாட் ஈக்குவல் டு 0, இஃப் u1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் வந்திருந்ததுன்னா கேவோட வேல்யூ இந்த ஆக்சிஸில் நம்ம கே பார்ப்போம். கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து π/aன்னு வந்திருக்கும். இதெல்லாம் நான் இப்போ சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து இது -π/a, இது -2π/a, இது 2π/a, 3π/a அண்ட் கோஸ் ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது கே வந்து லெஸ் தேன் π/a, அப்போ கேவோட வேல்யூ வந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். இந்த பகுதியில் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் லெஸ் தேன் 2π/a. அப்போ எலக்ட்ரானோட வேவ்லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் லார்ஜர் தேன் ஏ. ஹியர் ஏ ரெப்ரசன்ட்ஸ் தட் க்ரோனிங் பென்னிங் மாடலில் அந்த ரெக்டாங்குலர் பொட்டன்ஷியல் போட்டிருந்திருப்போம். இந்த மாதிரி இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை யூ ஆர் டேக்கிங் திஸ் ஆஸ் எல் அண்ட் சென்ட்ரல் லைன் இருந்ததுன்னா இதைய ஏன்னு எடுத்துக்கிறோம், இதைய -bன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ எலக்ட்ரானோட வேவ்லென்ஸ் வந்து ஏவை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வேவ் ஃபங்க்ஷன் சை அண்ட் எனர்ஜி பேண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். u1 மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு 0. u1 alone நாட் ஈக்குவல் டு 0, u1 alone நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் k இஸ் லெஸ் தேன் π/a. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா எனர்ஜி எலக்ட்ரான்ஸோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா சையும் கேபிட்டல் ஈயும் ஒரே மாதிரி இருக்கும். தென் அடுத்த கண்டிஷன் u1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தேர்டு, திஸ் இஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது செகண்ட் கேஸ், இது தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ் u1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு π/a. கேவோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு π/aவாக இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரானோட வேவ்லென்த் எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் π/a ஆர் ஈக்குவல் டு π/a. ஈக்குவல் டுனா நியர்லி π/aக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஸோ வேவ்ஸ் பிகின்ஸ் டு பி ஸ்ட்ராங்லி பேக் ஸ்கேட்டர்டு. அப்போது இங்கே வந்துட்டு இது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டுக்கும் சரி செகண்டுக்கும் சரி சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன் ஈங்கிற எனர்ஜி பேண்ட்ஸ் இது ரெண்டும் சேமாக இருக்கும். ஆனால் தேர்டு கேஸில் பாருங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு வரும்போது சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா சை ஆஃப் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பைகாட் பண்ணி வச்சுக்கணும். psi of plus or minus is equal to plus வந்து symmetric wave function, minus வந்து anti-symmetric wave function. ஓகேங்களா? psi of plus equal to a e power I kx minus omega t plus b e power I kx minus omega t. மைனஸாக இருந்ததுன்னா a e power I kx minus omega t minus b e power I kx minus omega t where b is less than a. b வந்து எதை விட குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a உடைய வேல்யூவோட ரொம்ப லெஸ்ஸராக இருக்குது. ஃபோர்த் கண்டிஷன் என்ன? வாட் இஸ் த ஃபோர்த் கண்டிஷன்? u இஸ் நாட் ஈக்குவல் டு 0. u1 வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸாக்ட்லி k இஸ் ஈக்குவல் டு π/a. k வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி இட் இஸ் ஈக்குவல் டு π/a. ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா எலக்ட்ரான் வேவ்ஸ் எப்படி இருக்குன்னா தே ஆர் ஸ்ட்ராங்லி பேக் ஸ்கேட்டர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா
வேவ் முந்தின தேர்ட் பாயிண்டில் வேவ் பிகின்ஸ் டு பிகின் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பேக் ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு. பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காகவே வேவ் என்னாகும், பேக் ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். அப்போது psi ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, c இன்ட்டு இ பவர் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. அப்போது அது எப்படி எழுதலான்னா 1/√2 இன்ட்டு இது எல்லாமே பைகாட் பண்ணிக்கணும். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஆர் ஆஸ்ட் இன் 1 மார்க் தியரி ரிலேட்டட் 1 மார்க். அப்படியே தியரி வச்சுக்கிட்டு இந்த இது எல்லா ஈக்குவேஷன்ஸையும் மனப்பாடமாக வச்சுக்க வேண்டியது தான். சிஇ பவர் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/√2 ஆஃப் ஏ இ பவர். ஏன்னா இந்த இடத்துல பிங்கிற வேல்யூ ஏ வரலைன்னா பிகாஸ் பி வந்து இங்கேயே லெஸ் தேன் ஏ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பி வந்துட்டு வேனிஷ் ஆயிரும். A alone is there, right? Next is electron energies in a potential, periodic potential. இப்போ there are two such standing waves possible. ரெண்டு ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இங்கே தான் நம்ம சொன்னோம். ஸ்டாண்டிங் வேவ்ஸ் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொன்னோம். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்துட்டு சை ப்ளஸ்க்கு, இன்னொன்று சை மைனஸ்க்கு. இங்கே எங்கே பார்த்தோம், ஏ இ பவர் ஐ கேஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ கேஎக்ஸ் அதானே பார்த்தோம். So psi plus and psi minus ரெண்டு ஸ்டாண்டிங் வேவ்ஸ், ஒன் ஃபார் சிமெட்ரிக் அண்ட் அதர் ஃபார் ஆன்டிசிமெட்ரிக். அப்போது 1/√2 முந்தின பார்த்த ஈக்குவேஷனே தான் ஏ இன்ட்டு இ பவர் ஐகேஎக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐகேஎக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஃப்ரம் த ஃபார்முலா காஸ் கேஎக்ஸ் 2 காஸ் கேஎக்ஸ். எப்படி எழுதலான்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டிவைடட் பை 2. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மாற்றிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் மாற்றிருக்கோம். இதையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆர் நம்ம எப்படி எழுதலாம், இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்திருக்கும், 2 இன்ட்டு காஸ் தீட்டாங்கிற விஷயம் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சை மைனஸ்க்கு யூ கேன் ரைட் 1/√2 into a e power minus ikx minus e power minus ikx equal to 1/√2 2i வரும். ஏன் 2i வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2a மட்டும்தான் வருது, இங்கே 2i வருது. 2i is because e power I theta minus e power minus I theta by 2i equal to sin theta, or e power I theta minus e power minus I theta எப்படி எழுதலாம் அப்படின்னா 2i into sin theta எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா 2i into sin theta நம்மளுக்கு கிடச்சிருக்குது, ரைட். இப்போ 2i into sin theta நமக்கு கிடச்சிருச்சு. see here இங்கே 2 cos theta வருது, cos kx வந்திருக்கு. இங்கே 2i இன்ட்டு சைன் கேஎக்ஸ் நமக்கு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் டூ அப்ராக்சிமேட் சொல்யூஷன்ஸ் டு த ஸ்டாண்டிங் வேவ் ஈக்குவேஷன்ஸ் அட் k ஈக்குவல் டு பை ஏ ஹாவ் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ். இது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனும், தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ், அதாவது முன்னாடி 4 ஈக்குவேஷன் 4 பார்த்தோம், இது 5 6ன்னு வச்சுக்கலாம். இந்த 5 6 வந்து இட் இஸ் பிகாஸ் அட் த கண்டிஷன் k ஈக்குவல் டு பை பை ஏ. சி ஹியர் k ஈக்குவல் டு பை பை ஏல தான் நம்மளுக்கு ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ஸ்ட்ராங்காக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ k ஈக்குவல் டு பை பை ஏல இது கிடைக்குது. அப்போ சை ப்ளஸ் ஸ்டார் சை ப்ளஸ் has its peaks x equal to a, 2a, 3a etc. at the positions of the atoms. U, which is the energy which is at its minimum, has a low energy wave function. பட் இது வந்துட்டு லோ எனர்ஜி வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ளஸ் வேவ் ஃபங்க்ஷன் சை ப்ளஸ் ஸ்டாருக்கு வந்து பீக் எங்கெங்கே கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ 2a அண்ட் 3aல கிடைக்கும். இதுவே சை மைனஸ் ஸ்டாரில் வந்து பீக் எங்கே இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு a/2 3a/2 அண்ட் 5a/2 இருக்கும், ரைட்டு. ஸோ வி கேன் டூ அன் அப்ராக்சிமேட் கேல்குலேஷன். இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் ஆஃப் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 ஸ்டேட்ஸ், இந்த 2 ஸ்டேட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அண்ட் ரைட்டு, we can do an approximate calculation. அப்போ என்ன
u equal to u not equal to 0. So for simplicity and remembering u1 less than 0, E minus of E plus அந்த எனர்ஜி பேண்ட்ஸ் எப்படி எழுதுறோம்னா 0 to A u of x psi star psi minus of psi plus star psi plus dx equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதாவது இந்த ஈக்குவேஷன் I have taken these two equations as 5 and 6. Adding 5 and 6 we'll get minus 2a square integral over x equal to 0 to a u1 cos of 2 pi a into cos square of pi 2 pi by a in minus sin square of 2 pi by a into dx அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஃபுல்லாக என்ன எடுத்துக்கலான்னா cos square theta minus sin square theta is cos 2 theta அப்படின்னு எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் எப்படி எடுத்துக்கலான்னா cos 2 pi by ஏன்னு எடுத்துக்கலாம். அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அப்போ e minus of minus e plus equal to minus 2 by a. ஸோ minus 2 divided by a வந்து இங்கே இருக்கிற ஒரு ஏவை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுவோம். Integral over x equal to 0 to infinity alpha 0 to a u1 cos 2 pi by a 2 pi x by a இது ஒரு cos 2 pi x by a. இந்த டேர்ம் எல்லாம் சேர்ந்தது ஒரு cos 2 pi x by a. அப்போ என்ன ஆகும் cos square 2 pi x by a into dx கிடைக்கும். அப்புறம் u1 இருக்குது 2a ஏக்கு பதிலாக a ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏவை 1 by root ஏன்னு எழுதலாம். அப்போ a ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 by a. அப்போ மைனஸ் 2 by a கிடைக்கும். ரைட்டு. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளே இருக்கிற டேர்ம் எப்படி எழுதலாம்னா 1 ப்ளஸ் காஸ் 2x அப்படின்னு எழுதலாம். அப்போ இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் காஸ் ஸ்கொயர் 2 pi x by ஏவை 1 ப்ளஸ் காஸ் 2xன்னு மாற்றலாம் 2x by 2ன்னு மாற்றலாம். அப்போது மைனஸ் u1 by a 2 அப்புறம் 2 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும் 1 ப்ளஸ் காஸ் 2 கேன்சல் ஆகாது இது காஸ் ஸ்கொயர் அப்போ 1 by 2 ஆமாம் 2 கேன்சல் ஆயிரும் 2 pi x by a 2 into 2 pi x by a அப்போ 4 pi x by a ஆயிருமா. ஸோ 1 ப்ளஸ் இந்த டேர்மை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதுக்கு இது அப்படியே பொறுத்துங்க பார்க்கலாம். ஸோ அப்போ 1 ப்ளஸ் மேலே ஒரு 2 டினாமினேட்டரில் ஒரு 2 வரும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 ப்ளஸ் காஸ் 4 pi x by a into dx. அதில் என்ன பண்ணுறோன்னா u மைனஸ் u1 by a அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இன்டகிரேட் பண்ணால் இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா x ப்ளஸ் a by 4 pi sin 4 pi x by a இன்டகிரல் லிமிட் வந்து 0 to a இருக்கும். இது இன்டகிரேட் பண்ணிவிட்டு you will get the value as only minus u1 which is nothing but the energy gap. இந்த energy gap ஓட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ஃபைனலாக after doing all the integrations and substituting the limits of the இன்டகிரேஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது u1ங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது which is nothing but the energy gap. இப்போது இந்த கிராஃபில் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த லிமிட் என்னென்னா பை பை ஏ மைனஸ் பை பை ஏ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே இந்த இடத்துல வந்துருந்துச்சுன்னா this is 2 pi by a இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரந்தோம்னா this is minus 2 pi by a. ஓகே இது பை பை ஏ இது மைனஸ் பை பை ஏ இது மைனஸ் 2 pi by a இது ப்ளஸ் 2 pi by a. அப்படியே கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு ஃபார்பிடன்ட் எனர்ஜி கேப் கழிச்சு இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கும். ரைட் நல்லா பெருசாக கிடைக்கும். அப்புறம் இந்த லென்த்தை 3 pi by ஏன்னு போடுவோம். இதையே மைனஸ் 3 pi by ஏன்னு போடுவோம். இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே ஸோ இன் பிட்வீன் இதெல்லாம் நம்ம பிரில்லோயின் ஜோன்லி ஆக்சுவலாக இந்த கிராஃப் பார்த்துருக்குறோம். கேக்கு இடையில் இருக்கக்கூடிய கர்வ் பார்த்துருக்கோம். இன் பிட்வீன் த டூ எனர்ஜிஸ் ரெண்டு எனர்ஜிஸ் கொஞ்சம் கிளியர் கொடுத்துக்கலாம். இன் பிட்வீன் த டூ எனர்ஜிஸ் தேர் ஆர் no allowed energies, that is an energy gap exists. We can sketch these 1D results. அப்போது ரெண்டுத்துக்கும் இடையில் ஃபார்பிடன்ட் எனர்ஜி கேப் ரெண்டு எனர்ஜி சி ஹியர் இ ப்ளஸ்ஸு இது இ ப்ளஸ் எனர்ஜி இது இ மைனஸ் எனர்ஜி ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு எனர்ஜி கேப் ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு எனர்ஜி கேப் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுதான் வந்து 1D ரிசல்ட்டு ஒரு 1 டைமென்ஷன் ரிசல்ட்டு. இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் ஓகே இப்போ இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் ux splits the free electron ek into energy band separated
by gaps at each Brillouin zone boundary. ஒரு Brillouin zone boundary, இதுதான் ஆக்சுவலாக பவுண்ட்ரி Brillouin zoneல. இது ஃபர்ஸ்ட் Brillouin zone boundary. இந்த இடத்துல வந்துட்டு அடுத்தது கிடைக்கும். இது செகண்ட் Brillouin zone boundary. அப்போது இந்த கேவை ஈயும் எனர்ஜியும் கேவையும் ஒரு Brillouin zone பவுண்ட்ரிலையும் இது ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஈகேவை எப்படியெல்லாம் வெவ்வேறு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ், இஃப் வி அப்ளை பீரியாடிக் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் டு த ஒன் டைமென்ஷன் கிறிஸ்டலுக்கு நம்ம பீரியாடிக் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். எனர்ஜி பேண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, தே ஆர் இன்வேரியன்ட் அண்டர் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ட்ரான்ஸ்லேஷன் வெக்டர். எனர்ஜி பேண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இன்வேரியன்ட், ஒரே மாதிரி எனர்ஜி பேண்ட்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் E of k plus g equal to E of k, where g equal to 2 pi x by a into I. இது எதில் பார்த்தோன்னா க்ரோனிங் பென்னி மாடலில் இந்த ஈக்குவேஷன்ஸை பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ த பேண்ட்ஸ் கேன் பி graphically displayed in either extended zone scheme, periodic zone scheme or reduced zone scheme. இப்போது இதில் எது வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ஜோன், எது பீரியாடிக் ஜோன், எது ரெடியூஸ்டு ஜோன்னு பார்த்துடலாம். -π/a to +π/a, இந்த ரெண்டு வேல்யூ பாருங்கள், நல்லா பிக்சரை பாருங்கள். இந்த பேண்டை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு இந்த பிக்சரை வந்துட்டு இது ரெடியூஸ்டு ஜோன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெடியூஸ்டு ஜோன்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியும் Brillouin ஜோனில் இந்த பிக்சர், இது ரெடியூஸ்டு ஜோன்னு சொல்கிறோம், ரைட்டு? அடுத்தது இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இது ஃபார்பிடன்ட் எனர்ஜி கேப். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது ஃபார்பிடன்ட் எனர்ஜி கேப், ரைட்? மறுபடியும் இந்த ஜோனை நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கோம், இங்கே என்ன எழுதியிருக்குது, எக்ஸ்டெண்டட் ஜோன். ஸோ இதை வந்துட்டு என்ன எழுதுவோம், எக்ஸ்டெண்டட் ஜோனுன்னு எழுதுவோம், ரைட்டு? அப்போ ரெடியூஸ்டு ஜோன், எக்ஸ்டெண்டட் ஜோன், இதுக்கு மேலே போகிற இந்த விஷயத்தை இதுவும் ஃபார்பிடன்ட் எனர்ஜி கேப்பு. இது எல்லாமே நம்ம Brillouinலையும் க்ரோனிங் பென்னிங் மாடல்லையும் பார்த்துட்டோம். இதுவும் ஃபார்பிடன் கேப்பு. இது என்ன ஜோனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பீரியாடிக் ஜோன், ரைட்டு? ஸோ கேபிட்டல் G இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம், -k இந்த இடத்துல வந்து கேபிட்டல் G1 ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த கர்வு. தென் -k - G1, இது வந்துட்டு -k - G1, இது வந்து +k1 - G1, இது -k1 + G1, இது k1 + G1. இந்த கர்வ் ஒன்று எக்ஸ்டெண்டட் கர்வ், இந்த கர்வை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கும், ரைட்டு? அண்ட் தென் இந்த கர்வை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும், தென் இந்த ஃபார்பிடன்ட் எனர்ஜி கேப் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ எக்ஸ்டெண்டட் ஜோன் ஸ்கீம், எக்ஸ்டெண்டட் இந்த ஜோன் ஸ்கீம் வந்து பிளாட் E of k from Ek equal to 0 through all possible Brillouin zone curves. போல்டு கர்வ், போல்டாக காட்டியிருக்குது, அந்த போல்டில் காட்டுறது இதுதான் போல்டு, டார்க் பண்ணி காட்டியிருக்குது. பீரியாடிக் ஜோன் ஸ்கீம், ரீட்ரா EK in each zone and சூப்பர் இம்போஸ். இது வந்துட்டு இதுதான் பீரியாடிக் ஜோன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. திருப்பி ரீட்ரா பண்ணுங்கள், அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ் ரெடியூஸ்டு ஜோன் ஸ்கீம், ஆல் ஸ்டேட்ஸ் வித் k greater than or equal to π/a or translated back into first Brillouin zone. ரெடியூஸ்டு ஜோன்னா எது, எல்லா பீரியாடிக் ஜோனாக இருக்கட்டும், எக்ஸ்டெண்டட் ஜோனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டேட்டில் இருக்கிறத எல்லாம் திருப்பி கீழே வந்தே தான் ஆகணும். ரெடியூஸ்டு ஸ்டேட் இதை இந்த ஸ்டேட்டுக்கு வந்து தான் ஆகணும். -π/aலேருந்து +π/aங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். இஃப் மற்ற ஸ்டேட் எல்லாமே எப்படி இருக்கும், π/a விட ஜாஸ்தியாக இருந்தால் கூட திருப்பி π/aக்குள்ளே அது டிரான்ஸ்லேட் ஆகி ஃபஸ்ட்டு Brillouin ஜோனுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ரைட்டு? இப்போ திருப்பி அந்த Brillouin ஜோன் பிக்சருக்குள்ளேயே தான் வர்றோம். இதில் வந்துட்டு மெட்டல்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஈஸி டு ஷோ தட் த நம்பர் ஆஃப் k வேல்யூஸ் இன் ஈச் Brillouin ஜோன். k வேல்யூஸ் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் k வேல்யூஸ் இருக்குதுன்னா, கேபிட்டல் N நம்பர் ஆஃப் k வேல்யூஸ் இருக்குது and capital N number of k values இருக்குது. The number of primitive unit of cell வந்து it is in the sample. Thus each band can be occupied by 2n electrons. ஒரு பேண்டுக்கும் 2n number of electrons இருக்கும் due to their spin degeneracy. Monovalent element with one atom per primitive cell has only one valence electron per primitive cell and thus n electrons in the lower energy band. So this band is only half filled. இந்த half filled half empty இதெல்லாம் எதில் பார்ப்போம்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸில் பார்ப்போம், அது அடுத்ததில் பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு இந்த half filled கம்ப்ளீட்லி filled அப்படிங்கிறதுல என்னென்னு தெரியும். ஸோ
இப்போது மோனோவேலண்ட் எலிமெண்ட்டாக இருந்திருந்தா ப்ரிமிட்டிவ் செல்லுங்கிறது நம்ம பிரில்லாயின் ஜோனில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரிமிட்டிவ் செல்லில் ஒரே ஒரு அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை அந்த அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் பெர் ப்ரிமிட்டிவ் செல் அண்ட் தஸ் என் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா லோவர் எனர்ஜி லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டு நம்ம ஹாஃப் ஃபில்டு ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபெர்மி எனர்ஜி, இதுதான் ஃபெர்மி எனர்ஜி, இதான் இந்த கர்வ் தான், லோவஸ்ட் கர்வ் இஸ் த எனர்ஜி டிவைடிங் த ஆக்குபைட் அண்ட் அன்ஆக்குபைட் ஸ்டேட்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபார் த மோனோவேலண்ட் எலிமெண்ட். இதுதான் மோனோவேலண்ட் எலிமெண்ட். மோனோவேலண்ட் எலிமெண்ட்னா இந்த ரெடியூஸ்ட் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா திஸ் இஸ் மோனோவேலண்ட் எலிமெண்ட். இந்த மோனோவேலண்ட் எலிமெண்ட்டில் ஃபெர்மி எனர்ஜி இஎஃப் அப்படிங்கிற ஃபெர்மி எனர்ஜி, ஓகே, ஃபெர்மி எனர்ஜி பார்த்திங்கன்னா டிவைடிங் த ஆக்குப்பைட் லெவலையும் அன்ஆக்குப்பைட் லெவலையும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபெர்மி எனர்ஜி டிவைட் பண்ணுது. ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ பீரியாடிக் பொட்டன்ஷியல். அதில் இந்த கேசஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேசஸ் விச் ஆர் ஆஸ்ட் இன் 1 மார்க். கரஸ்பாண்டிங் தியரியும் ஞாபகம் இருக்கணும். சிமிலர்லி 5, 6ங்கிற கேஸும் ஞாபகம் இருக்கணும். ரைட், இதுலேருந்து ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு see here, this is the final equation. ஸோ இந்த கேஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Meet you in the next video. Thank you.